ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட 5 மந்த் பேபி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நைட் ஃபுல்லாக எப்படி தூங்குறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னோட பேபி 3 மந்த் 4 மந்த் வரைக்குமே நைட்டில் ஒழுங்காக தூங்கவே மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 மணிக்கு தூங்குவாங்க, ஒரு நாளைக்கு 4 மணி வரைக்கும் கூட தூங்காமல் இருப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இவங்களுக்கு ஒரு ஸ்லீப் சைக்கிள் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்னோட பேபியை நான் ஃபுல் டே ஒரு பிரைட்டான சரௌண்டிங்கில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு டே எது நைட் எதுங்கிற டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு நான் இதை சேஞ்ச் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பகலில் பேபி தூங்காமல் இருக்க மாட்டாங்க, தூங்குவாங்க தான். பட் அவங்கள எப்போ தூங்க விடாமல் நம்ம பார்த்துக்கணுன்னா, 4 மணிலேருந்து ஈவினிங் 4 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் இல்லை 7 மணி வரைக்கும் தூங்க விடாமல் அவங்கள பார்த்துக்கணும். ஸோ ஈவினிங் டைம் தூங்குகிற பேபிஸ் மேக்ஸிமம் நைட் தூங்கவே மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஏதாச்சும் விளையாண்டுக்கிட்டு அவங்கள தூங்க வைக்காமல் பார்த்துக்கணும். நம்ம எப்போ தூங்க வைக்கலாம் அப்படின்னா, ஒரு 7:00 தூங்க வைக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க 7:00 தூங்கினாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 8:30 வரைக்கும் தான் தூங்க போகிறாங்க. அதுக்கு மேலே தூங்க மாட்டாங்க. ஸோ 8:30க்கு அவங்க எழுந்துட்டாங்கன்னா திரும்ப அவங்க கூட நம்ம விளையாண்டுக்கிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கும்போது ஒரு 10:00 அப்போ அவங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக ஃபீட் பண்ணிட்டு அவங்கள தூங்க வைக்கும்போது கண்டிப்பாக தூங்குவாங்க. நடுவில் 1 ஆர் 2 ஃபீட்க்கு எழுந்திரிப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, லைட் மட்டும் ஆன் பண்ணவே கூடாது. டிம் லைட் வச்சுக்கலாம். பட் ஆனால் ஃபுல்லாக லைட் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணவே கூடாது. இது நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் பேபியும் தூங்குவாங்க. நானும் இதை தான் ட்ரை பண்ணேன். என்னோடய பேபி இந்த சைக்கிள் கொண்டு வரத்துக்கு 1 வீக் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு கொண்டு வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றி நம்ம இந்த சைக்கிள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நைட்லாம் தூங்குவாங்க. நம்மளுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ உங்கள் பேபி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.